श्रीमत्वतूलवरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं शरणं प्रपद्ये. அப்பன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் திவக்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் மந்தே ரம்யயா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्योमोगतस्तराणिनायमेणे आत्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिसिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मनन्त्वयाणाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तरङ्गिणं प्रणमामि मूर्ता. भूतं सरस्य मगधाव्यभट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं परहाळ यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसरमवरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तिजुकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்று உரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாம் உடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று அவின்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த தேத்துவர் பல்லாண்டே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராண்ணே ராமநாம வராணன ஓம் நமைதி. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து விந்தவன் பல்கலையோர் தாமண்ணி வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாமண்ணி வாழே நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. எல்லோருக்கும் அடியேனுடைய நமஸ்காரம். போன வாரம் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் போய் திருமந்திர உபதேசம் பெற்ற நிகழ்ச்சிகளை பார்த்தோம். இந்த வாரம் அதை கொஞ்சம் தொடர்ந்து அதை பார்த்து விட்டு அதுக்கு அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஒரு நாள் பெரிய நம்பிகளை பார்ப்பதற்கு ராமானுஜர் போகிறார். போய் பெரிய நம்பிகள்கிட்ட சுவாமி எனக்கு ரகசிய அர்த்தங்களை சொல்லுங்கோ அப்படிங்கிறார். பெரிய நம்பிகள் ரகசிய அர்த்தங்களை எல்லாம் சொல்கிறார். ஆளவந்தாரிடம் கேட்ட ரகசிய அர்த்தங்களை நான் ஏற்கனவே சொன்னேன். ஆளவந்தார் மானசீகமான குரு ராமானுஜருக்கு. ஆனால் ஆளவந்தாரிடம் சிஷ்யனாக சேரக்கூடிய பாக்கியம் ராமானுஜருக்கு கிடைக்கவில்லை. ஏன்னா ராமானுஜர் சிஷ்யராக சேரக்கூடிய நேரத்தில் போன உடனே ஆளவந்தார் பரமபதத்துக்கு போயிட்டார். இதெல்லாம் முன்னால் பார்த்தோம். ஆளவந்தாருக்கு ராமானுஜரை சிஷ்யராக்கிக்கணும்னு ரொம்ப ஆசை, அதுவும் நிறைவேறவில்லை. அதனால் ஆளவந்தார் கடைசி காலத்தில் தனக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் தன்னுடைய சிஷ்யர்கள் 5 பேர்களுக்கு சொன்னார். அது சொல்லும்போது சொன்னேன், ஒரு பெரிய செல்வந்தர் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் 5 பங்காக பிரித்து தன்னுடைய பையனாகிய குழந்தை பெரியவனானதுக்கு அப்புறம் அதை ஒப்படைக்கும்படி 5 ட்ரஸ்டிகளை கொடுப்பார். 5 ட்ரஸ்டிகளை ஒப்படைச்சு நீங்கள் அந்தந்த காலங்களில் நல்ல பக்குவம் வரும்போது என்னுடைய பிள்ளைகிட்ட கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ஆளவந்தார்
தனக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் 5 சிஷ்யர்கள், பெரிய நம்பிகள், திருக்கோசியூர் நம்பிகள், திருவரங்க பெருமாளரையார், பெரிய திருமலை ஆண்டான், அப்படி ஒரு 5 பேர்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து, சந்தர்ப்பம் வரும்போது ராமானுஜருக்கு அதை உபயோகம் பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரமபதத்தை அடைந்து விட்டார். அப்புறம் கதை தெரியும், ஏற்கனவே போன வாரம் சொன்னேன். இவர் போய் பார்க்கும்போது ஆளவந்தார் அது சேரணுங்கிற அபிப்பிராயத்தோடு போனப்போ ஆளவந்தார் பரமபதம் அடைஞ்சிட்டார். உடனே ஆளவந்தாரை பள்ளிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பள்ளிப்படுத்தி வைத்திருக்கும் போது ராமானுஜர் கதறி அழறார். சுவாமி, உங்களுக்கு நான் சிஷ்யனாகி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழறார். அவரை பள்ளிப்படுத்துவதற்கான எல்லா காரியங்களையும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் காவேரி கரையில். அப்போ ராமானுஜர் கவனிச்சுட்டு சொல்கிறார், என்ன ஆளவந்தாருடைய ஆச்சாரியனுடைய 3 விரல்கள் மாத்திரம் மடங்கி இருக்கே என்ன அப்படின்னு கேட்டார். எப்போவுமே அவருக்கு இப்படி இருக்குமான்னு கேட்டார். உடனே சிஷ்யர்கள்லாம் இப்படி பார்த்தது இல்லையே, இப்படி 3 விரல்கள் மடங்கி இருக்காது, நல்லா தானே இருக்கும் அப்படின்னார். அப்போ ராமானுஜர் கேட்டார், அப்படி என்றால் அவருக்கு ஏதாவது மனக்குறைகள் உண்டா அப்படின்னு கேட்டார். ஆமாம், அவர் உபன்யாசம் பண்ணும்போது வேத உபநிஷத்துங்களுக்கும் வியாச பராசரருடைய உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் எழுதணும், அதாவது வியாக்கியானம் எழுதணும். எனக்கு ஆயுசு இருந்தால் நான் பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு தெரிவித்தார். நம்மாழ்வார் ரொம்ப பிடிக்கும் ஆளவந்தாருக்கு. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுதணும். வியாக்கியானம்னா உரை எழுதி அதை ரொம்ப எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணி காலட்சேபம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் அதுக்குள்ள அவருக்கு அந்திம காலம் வந்ததுனால போயிட்டார். இந்த 3 ஆசைகளை அவர் உபன்யாசம் பண்ணும்போது சொல்லி கொண்டிருந்தார்னு சிஷ்யர்கள்லாம் சொன்னார்கள். அப்போ ராமானுஜர் சொன்னார், அப்படின்னா இந்த ஆளவந்தாருடைய அனுகிரகமும் பெருமாளுடைய அனுகிரகமும் எனக்கு இருந்ததுன்னா அடியேன் இந்த 3 ஆசைகளை நிறைவேற்றுகிறேன்னு சொன்னார். சொல்லி சங்கல்பம் எடுத்துனால மடங்கி இருந்த பிரேதமாக இருந்த ஆளவந்தார் கையில் மடங்கி இருந்த 3 விரல்களும் நிமிர்ந்தன. உடனே எல்லாரும் கோஷம் போட்டார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். உடனே அப்புறம் காரியங்களை செய்துவிட்டு இவர் ராமானுஜர் திரும்ப போனாருங்கிறதோட நான் முடித்தேன். அதுக்கப்புறம் அது முடிந்த உடனே இங்கே இருந்த சிஷ்யர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆளவந்தாருக்கு பின்னால் அந்த இடத்தை அலங்கரிக்க போவது யார்? அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தை. அப்பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரல்ல, ராமானுஜரே இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஏற்று நடத்த தகுதியானவர். ஏற்கனவே ஆளவந்தார் உயிரோடு இருக்கும்போது ராமானுஜரிடம் அடுத்த பொறுப்பை கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் சந்தர்ப்பவசத்தால் அதை சந்திக்க முடியவில்லை. இப்பொழுது அந்த ஆளவந்தாருடைய கடைசி காலத்தில் அவரை பள்ளிப்படுத்தி பிரேத சம்ஸ்காரம் பண்ண நேரத்தில் அப்பொழுது 3 விரல்கள் மடங்கி இருந்த விரல்களை நிமிரச் செய்தவர் ராமானுஜர். அதனால் அவர் தான் இந்த பீடத்துக்கு தகுதியானவர்னு சொல்லி அவரை அழைத்து வாருங்கள்னு பெரிய நம்பிகளை அனுப்புகிறார். அதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். ஒரு நாள் பெரிய நம்பிகளை பார்த்து, எனக்கு நீங்கள் ஆளவந்தார் உபதேசங்களை சொல்லுங்கள்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் சொல்கிறார். சொல்லிவிட்டு என்னால் சொல்கிறார், நீங்கள் திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட போய்
திருமந்திர உபதேசத்தை பெற்று வாருங்கள். உங்களுக்கு அவர் திருமந்திரத்தை பற்றி திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு ரொம்ப விரிவாக உபதேசம் பண்ணியிருக்கார். நீங்கள் அதை போய் கேட்டு வாங்குவோனார். போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், திருக்கோஷ்டியூருடைய பெருமைகள் எல்லாம் சொன்னேன். திருக்கோஷ்டியூருங்கிற ஊருக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், தேவர்கள் ஹிரண்யகசிபுடைய அழிச்சாட்டியை தாங்க முடியாமல் தேவர்களெல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடி இந்த ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணுவதற்காக பெருமாளை நோக்கி பிரார்த்தனை பண்ணார்கள். தேவர்கள் எல்லாம் கோஷ்டி சேர்ந்த இடம்ங்கிறனால கோஷ்டியூர்னு பேர் இருக்கு. அதனால தான் திருக்கோஷ்டியூர்னு பேர். பெரியாழ்வார் பிரபந்தத்தை ஆரம்பிக்கும் போது முதல் பாசுரமே திருக்கோஷ்டியூர் தான். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தன்னில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணம் முற்றும் கலந்தனராயிற்றே அப்படின்னு. அப்படிப்பட்ட ஊர் அது. திருக்கோஷ்டியூரில் 3 கோலத்தில் இருப்பாங்க பெருமாள். நின்று இறந்து கிடந்த கோலம், கீழே நின்றுருப்பார். நடுவில் இருக்கிற கோலம் சயன கோலம், மேலே கோபுரத்துக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், அவர் அமர்ந்த கோலம், பரமபதநாதர்னு பேர். அப்படிப்பட்ட ஊர். அந்த ஊரிலே திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இருக்கார். இப்போ ராமானுஜர் போனார். போன வாரம் அது விரிவாக சொன்னேன், இருந்தாலும் கேட்காதவளுக்காக திரும்ப சொல்கிறேன். ராமானுஜர் போய் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் உடைய திருமாளிகை இப்போவும் இருக்குது. அங்கே நம்பிகள் திருமாளிகை அக்ரஹாரத்தில் இருக்குது இப்போவும். அங்கே போய் நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னார். இவர் பெரிய நம்பிகள் அனுப்பினார், மந்திரோபதேசம் பெறுவதற்காக வந்திருக்கேன்னார். இவர் நான் என்னத்தை சொல்ல, நான் போய் வானார். நான் போனதுக்கப்புறம் வானார். இவருக்கு புரியல. என்ன இவர்கிட்ட போய் நம்ம மந்திர உபதேசம் பத்துக்கலான்னு வந்தால் நான் போனதுக்கப்புறம் வாங்குறாரு, இவர் போனதுக்கப்புறம் எப்படி இவர்கிட்ட போய் கேட்கறது? திரும்பி வந்துட்டார். இப்படி 17 முறை திருக்கோஷ்டியூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் நடந்து போனார். 17 முறையும் இவர் இப்படியே சொல்லி அனுப்பினார். இப்ப திருக்கோஷ்டியூருக்கும் திருவரங்கத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் எவ்வளவு தூரம் தெரியுமா? சுமார் 70-80 கிலோமீட்டர். போக்குவரத்து இல்லாத காலத்தில் 17 முறை இந்த மந்திர உபதேசம் பெறுவதற்காக நடந்து போனார். கடைசியில் இனிமேல் நடக்காதுன்னு உடனே உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் சேவிக்க வந்த வைணவர்கள், திருக்கோஷ்டியூர் வைணவர்கள்லாம் ராமானுஜருடைய நிலைமையை போய் திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட சொன்னார். இப்போ சொன்னார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள், வேற ஒன்றும் இல்லை, இது ரொம்ப அபூர்வமான மந்திரம். இதை அடைவதற்கு அவருக்கு பக்குவம் இருக்கான்னு பரிசோதிப்பதற்காக அவர் பண்ணேன். இனிமேல் காலம் தாழ்த்தக்கூடாது, அதனால் தெரிஞ்சுக்கொள் உபதேசத்தை பெற்றுக்க சொல்லுக்கள்னார். இவர்கள் போய் சொன்னார்கள். நம்பிகள் ஒத்துக்கொண்டு விட்டார். அதனால் நீங்கள் வாங்கோ அப்படின்னு உடனே உபதேசத்தை முடித்து கொண்டு நேராக திருக்கோஷ்டியூருக்கு வரார். நம்பிகளுடைய வாசல்ல இருந்து அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னார். உடனே உள்ள வான்னு கூப்பிட்டு, இந்த வைஷ்ணவத்தில் உள்ள இதுன்னா அடியேங்கிற வார்த்தை தான், நான்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. அது ராமானுஜருக்கு அந்த இடத்துல ஒரு பாட்டு. அதான் ஆழ்வார் சொல்வார், நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மீன் அதற்கு நேர் நிறையில்லை. நான் எனதுங்கிறது வைஷ்ணவனுக்கு இருக்கக்கூடாது, எல்லாமே பகவானுடைய இது. அதனால தான் சொல்லும் போதே அடியேன், தாசன் இந்த வார்த்தைகள் தான் உபயோகப்படுத்தணும். அடியேன் அப்படின்னா நான் அடியவன், பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடியவன்
அப்படின்னு, தாசன் அப்படின்னு தான். நான் என்னுடையங்கிறதையும் சொல்லக்கூடாது, எல்லாமே பகவானுடையது. அழகாக சொல்வார் ஆழ்வார், சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறியொற்றிக் கொண்டு நின்னரிலே புரிந்திருந்தேன். எனக்கு என்னப்பா சொந்தம், எல்லாமே உன்னுடையது. அதனால தான் வைஷ்ணவன் வந்து நெத்தியில் திரும்ப நட்டுக்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா, இந்த உடம்பு உன்னை சேர்ந்தது. அதனால தான் 12 திரும்ப நட்டுக்கிறது உடம்பு பூரா. ஏற்கனவே அந்த உடம்புனுடைய ஒவ்வொரு பாகங்களும் நீ எனக்கு இரவலாக கொடுத்தது. அதுதான் கண்ணதாசன் சொன்னான், இந்த உடம்பு நமக்கு சொந்தம் இல்லை, நம்மளாம் சொந்தம்னு நினச்சிக்கிட்டோம். நான் என் கை என் கால்னு, இதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லை. நமக்கு சொந்தமாக இருந்ததுன்னா நம்ம சொன்னபடி கேட்கும். நைட்டு படுத்த காலம்பரை இருந்தால் கால் இந்த கால் நமக்கு உருப்பிடுமா, வேலை செய்யுமா, கண் வேலை செய்யுமா, காது வேலை செய்யுமான்னு எதுவுமே நிரந்தரம் இல்லை. தூங்கி எந்திருந்தது ஒவ்வொரு நாளும் மறு ஜென்மந்தான். தூங்கி காலம்பரை எந்திருந்தோன்னா நமக்கு எந்திருந்தோன்னா தான் அடுத்த நாள் மறுபிறப்பு. அதான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னார். தினசரி நம்ம செத்து தான் பிழைக்கிறோம். படுத்துட்டு காலம்பரை எந்திருந்தா நமக்கு அடுத்த ஜென்மாதான். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும், அதுதான் கண்ணதாசன் அழகாக சொன்னான், இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா. நமக்கு பகவான் இந்த கை கால் இந்த உடம்பு எல்லாத்தையும் இரவலாக தான் கொடுத்துருக்கான். நமக்கு இது சொந்தம் கிடையாது. இது இந்த மண்ணுக்கு தான் சொந்தம். வள்ளுவன் அழகாக சொல்லுவான், நெருநல் உளன் எனும் பெருமை படைத்தது உலகு. இந்த உலகத்துக்கு என்ன சிறப்புனா, இங்கே யாருமே நான் ரொம்ப நாள் இருந்தேன்னு சொல்ல முடியாது. இப்போ வைரமுத்து பாடினான், மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது. அதனால் இந்த மண்ணை யாராலையும் சொந்தம் கொண்டாட முடியாது, ஆனால் மண் வந்து நம்மளை சொந்தம் கொண்டாடும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம் வந்து எல்லாம் நான் எனதுங்கிறத நீக்கணும். அதுதான் ஆழ்வார் சொன்னார், நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்தினர். அடிமனசில் இருக்கக்கூடாது, அடிமனசுலேருந்து பிடுங்கி எறியுமா, அதை வேரோடு பிடுங்கணுமா. இறை சேர்மீன், நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மீன். பகவான்கிட்ட போகணும்னா குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நான் எனதுங்கிற அகங்காரம் மமகாரம்னு பேர். நான்கிறது அகங்காரம், எனதுங்கிறது மமகாரம். இந்த அகங்காரம் மமகாரம் இந்த இரண்டையும் ஒழிச்சிட்டோன்னா பகவானுக்கு போகிறதுக்கு ஹால் டிக்கெட் அதான். அப்புறம் தான் மற்றது. அந்த பக்குவம் நமக்கு வருமானம் ஞானிகளுக்கு வரும், சுலபமாக நமக்கு வராது. அதுக்கு தான் இத்தனை பரீட்சைகள், இத்தனை கஷ்டங்கள், இத்தனை சோதனைகள்லாம் எதுக்குன்னா, இது என்னுடையது நான் செஞ்சேன் என்னுடையதுங்கிற அந்த எண்ணம் போகணுங்கிறதுக்காக தான் இத்தனை கஷ்டங்கள் சோதனைகள். இந்த சோதனைகளில் அடிபட்டு கஷ்டம் வர எல்லாமே பகவானுடைய செயல். அதுக்கு தான் பேர் சரணாகதி. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சொன்னார் இவர் நாராயணா எங்கள் மந்திரத்தை சொன்னார். போன வாரம் அழகாக பார்த்தோம். இப்போ ஒரு மாதம் கழித்து இங்கே திருக்கோஷ்டியூர் போயிட்டு திருவரங்கம் போயிட்டார். ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணாலும் திருமந்திர உபதேசத்துக்கு இந்த நாராயணாயங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னார். ஓம் நமோ நாராயணாய என்ன அர்த்தம் தெரியும் நமக்கு. இந்த நாராயணாய மந்திரத்தை சொன்னால் என்ன, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் நலம் தரும் பெற்றதாயினும் ஆயின செய்யும். இதெல்லாம் செய்கிறது பெருசு இல்லையா? இந்த நாராயண நாமம் என்ன பண்ணுன்னா, பெற்றதாயினும் ஆயின செய்யும். ஒரு தாய் ஒருத்தி குழந்தைக்கு என்னென்னலாம் செய்வாளோ அதுக்கு மேலே செய்வான். பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிற விளக்கம் சொன்னார். அதை கோபுரத்தில் ஏறி உபதேசம் பண்ணாருங்கிறத போன வாரம் பார்த்தோம். இப்போ திரும்பின ராமானுஜர் திரும்பி ஸ்ரீரங்கம் போயிட்டார். போன வாரம் அதெல்லாம் விளக்கமாக சொன்னேன், இந்த நாராயணாய மந்திரத்தை எப்படி உபதேசம் பண்ணாருங்கிறதெல்லாம். திரும்பி போனவர் ஒரு மாதம் அப்போ சொல்கிறார், போகும்போது அன்னைக்கு அவர்
இவர் நாராயணாயங்கிற மந்திரத்தை கோபுரத்தில் மேலே ஏறி எல்லாரையும் கூப்பிட்டார். நாராயணாய மந்திரத்தை ஒரு உபதேசம் பண்ணுறார். இதை எல்லாரும் கேட்டார்கள். எல்லாம் இவருக்கு மேலே ஏறி இந்த நாராயணாய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை இவர் உணர உணர இவருக்கு ரொம்ப சந்தோஷம் மேலிட்டது. சந்தோஷத்தினால இவர் எல்லாரையும் கூப்பிட்டார். ஆசையுள்ளவர்களெல்லாம் வாருங்கள், ஒரு அருமையான மந்திரத்தை நான் கேட்டு விட்டேன்னு. எல்லாரும் கூடினார்கள். என்னம்மா ராதா, என்னாச்சு? கேட்குறதா ராதா? கேட்குறதா? இல்லை, சரி சரி. ஓம் நமோ நாராயணாயான்னு மந்திரத்தை சொன்ன உடனே எல்லாருமே சரி, நீங்கள் மியூட் போட்டுங்க, உங்கள் சவுண்ட் இங்கே வரக்கூடாது. உடனே எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் கூடுறது. ஜனங்கள் எல்லாம் கூடி எல்லாரும் அனுபவிக்கிறார்கள். அப்போ இந்த ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் போன வாரம் விரிவாக பார்த்தோம். மறுபடியும் அதை நேரம் காலம் கழித்து நான் அடுத்த இதுக்கு போயிடுறேன். இப்போ சொல்கிறார் நம்பிகள்கிட்ட. நம்பிகள் அவர் ஆறத் தழுவி, நீ பகவான் ராமருக்கு உண்டான ஒரு காருண்ய குணம் உனக்கு இருக்கு, நீ எல்லாரும் கடையேறணும்னு நினைக்கிற, அதனால கீழே இருக்கக்கூடிய பெருமான் நீ இன்று முதல் எம்பெருமானார்னர். எம்பெருமானார் சொல்லிட்டு சிஷ்யர்களை கூப்பிட்டு, இன்று முதல் இந்த வைஷ்ணவ தர்மத்துக்கு பேரு எம்பெருமானார் தரிசனம். எம்பெருமானார் தரிசனம்னு பேர் வச்சார். அப்புறம் இதை விட உயர்ந்த சர்ம ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அதை ஒரு மாதம் கழித்து நீ வா. ஒரு மாதம் கழித்து, என்ன ராதா கேட்கறதா? கேட்குதா? சரி, ஒரு மாதம் கழித்து நீ வந்தேனா சர்ம ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லித்தரேன். சர்ம ஸ்லோகம்னா என்னன்னா, இப்போவும் உண்டு. அது ஒருவன் சாகக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய மரணத்தினுடைய தருவாயில் இருக்கும்போது அவனுடைய காதில் ஓதப்படக்கூடியது. அப்போ என்னென்ன அந்த சர்ம ஸ்லோகத்தை கேட்டால் முக்தி உண்டு. அந்த சர்ம ஸ்லோகம் என்னன்னா, பகவான் பகவத்கீதையில் சொன்னது. என்ன சொன்னார் அர்ஜுனனுக்கு? சர்ம தர்மான் பரிசேஷம் ஆயேகம் சரணம் விரஜ. எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை சரணாகதி அடைந்தால் நான் அவனுக்கு மோட்சம் கொடுப்பேன். எல்லா வகையான பற்றுக்களையும் எல்லா வகையான இதுகளையும் விட்டுட்டு யார் என்னை பரிபூர்ணமாக சரணாகதி அடைகிறானோ அவன் எந்த வகையான மார்க்கத்தையும் அடைய வேண்டியதில்லை. அதான் சரணாகதி வைஷ்ணவத்தில் 2 சக்தி உண்டு. பக்தி பிரபத்தின்னு பேர். ஒன்று பக்தியினால் பகவானை அடையலாம். பக்தியை கடைப்பிடிக்கிறதுக்கு என்ன? விரதங்கள், நியம நிஷ்டைகள், இது பக்தி. பிரபத்தினா எந்த வகையான சாஸ்திரத்தை கடைப்பிடிக்க வேண்டியதில்லை. எல்லாமே பகவான் ஒப்படைச்சிட்டு பகவானிடம் முழுமையாக தம்முடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிடுறது. எது நடந்தாலும் நமக்கு நல்லது கெட்டு எது நடந்தாலும் பகவானுடைய செயல்னு ஒப்படைச்சிடுறது. அதுக்கு பேர் பிரபத்தின்னு பேர், சரணாகதி. அதைத்தான் கீதையில் பகவான் சொன்னான். சர்வ தர்மான் பரிசேஷ மாயேகம் சரணம் பிரஜ. எல்லா வகையான தர்மங்களையும் எல்லா வகையான நீதிகளையும் விட்டு என்னையே சரணடை, உன்னை நான் கடையேற்று வேண்டாம். அந்த சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நீ ஒரு மாதம் கழித்து தெரிந்து கொள்ளலாம்ட்டார். இவருக்கு ராமானுஜருக்கு போனதுக்கப்புறம் தூக்கமே வரல. எப்படா ஒரு மாதம் ஆகணும். ஒரு மாதம் ஆன உடனே வந்தார். வரும்போது கேட்டார். இவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? தண்டும் பவித்திரத்தோடு வானார்.
தண்டும் பவித்திரமும் எடுத்துக்கொண்டு வானர். தண்டும் பவித்திரமும் எடுத்துக்கொண்டு வான உடனே இவர் போயிட்டு தன்னுடைய சிஷ்யனாகிய கூரத்தாழ்வாரையும் முதலியாண்டானையும் கூட்டிக் கொண்டு வந்தார். கூரத்தாழ்வானுடைய கதையெல்லாம் நம்ம பார்த்தோம், தொடர்ந்து கேட்டால் தான் அது தெரியும். கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் அழைத்து கொண்டு 1 மாதம் கழிச்சு போனார். தண்டு பவித்திரம் எங்கேனார்? இதோ இந்த கூரத்தாழ்வான் தான் எனக்கு தண்டு, முதலியாண்டான் தான் பவித்திரம்னார். சரி உள்ள வா, நீ மாத்திரம் வான்னு உள்ள கூட்டு போய் கதவை தாளிட்டு கொண்டு, கதவை தாள் போட்டுக்கொண்டு, நீ எனக்கு இப்பொழுது ஒரு சத்தியம் பண்ணி தரணும். இந்த சர்ம ஸ்லோகம்ங்கிறது இந்த திருமந்திரம் உபதேசம் பண்ணேனா இல்லையா, அது மாதிரி பொருள் இல்லை. இது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, நல்ல பக்குவம் அடைந்தவர்களுக்கு மாத்திரம்தான் சொல்லணும். உன்னுடைய மடத்தில் பணிவிடை பண்ணி உனக்கு சிஷ்யனாக இருந்து எல்லா வகையான பக்குவமும் அடைந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். இல்லாட்டி அந்த மந்திரத்துக்கு பொருள் இல்லாமல் போயிடும். எப்படி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடத்துல வைக்கணும். ஒரு நல்ல விலை உயர்ந்த மருந்து இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் பத்திரமா ஃப்ரீசரில் வைப்போம். ஏன்னா அது வெளியில் இருந்ததுன்னா அந்த பொருளுடைய பயன்பாட்டுக்கு இல்லாமல் போயிடும். அதுமாதிரி பழைய காலத்தில் சில சாஸ்திரங்களை மறைத்து வைத்தார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அதனுடைய அருமை தெரியும். அதனால் அது பேர் மறைன்னு பேர். வேதத்துக்கே பேர் என்ன, மறைப்பொருள்னு பேர், மறைன்னு பேர். மறைனா என்னென்னா மறைக்கப்பட்டது. எல்லாரும் அதை சுலபமாக அடைய முடியாது. ரொம்ப ஆசை உள்ளவர்கள் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பொருளுக்கு அர்த்தம் தெரியும். அப்போ தான் மேற்கொண்டு அடுத்த முயற்சிக்கு போவாங்க. சுலபமாக கிடைச்சதுன்னா அந்த பொருளுக்கு மரியாதை இருக்காது. அதை சொல்லி நீ இந்த மந்திரத்தை யாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாது. யாருக்குன்னா என்ன, பகவானை நம்பாதவர்களுக்கு, ஆச்சாரியனை நம்பாதவர்களுக்கு, ஒரு குருவிடம் பணிவிடை பண்ணாதவர்களுக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி கொண்டு சர்மஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுறார். சர்மஸ்லோகம் உபதேசம் பண்ணிட்டு உடனே அப்போ கேட்குறாரு, அப்போ கேட்குறார் ராமானுஜர், சுவாமி என்னுடைய சிஷ்யனாகிய கூரத்தாழ்வானுக்கு நான் சொல்லாமல் இருக்க முடியாதே. ஏன்னா கூரத்தாழ்வான் நான் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப ஞானி. ஒரு பேர் ஏக கிரந்தின்னு பேர். கூரத்தாழ்வான் ஒரு தடவை கேட்டார்னா, ரஜினி சொல்கிறனா இல்லையா, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, அவர் ஒரு தடவை ஒரு படித்தார்னா அது அப்படியே அவர் மனசில் தங்கிடும். அதனால் அவர் ஏக கிரந்தின்னு பேர். ஒரு புஸ்தகத்தை ஒரு தடவை அப்படி பார்த்தாருன்னா அந்த புஸ்தகம் பூரா மனப்பாடம் ஆகிடும். அவருக்கு படிக்கவே வேண்டியதில்லை, அப்படிப்பட்ட ஞானி அவர். இன்றைக்கி அவருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்குது, கூரத்தாழ்வானுடைய ஊரில். இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, கூரத்தாழ்வானுடைய வீடு தான் இப்போ கோவில். வேற யாருக்குமே கோவில் தனியாக கிடையாது. இவர் கூரத்தாழ்வான் வாழ்ந்த வீடே கோயிலாக கட்டியிருக்கா. கூரத்தாழ்வானை பற்றி போன 2 வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம், அவருடைய லீலைகளை. இன்னும் இருக்க பின்னால் பார்ப்போம். அந்த கூரத்தாழ்வானுக்கு நான் சொல்லாமல் இருக்க முடியாதுனார். 1 வருடம் கூரத்தாழ்வான் மடத்தில் கைங்கரியம் பண்ணி சிஷ்யனாக இருந்தான்னா அதுக்கப்புறம் சொல்லுனார். சரின்னு உத்தரவு வாங்கிக்கொண்டு தேஜஸோடு திரும்புகிறார். இப்போ ராமானுஜருக்கு 2 விஷயம் கை வந்துடுத்து. ஒன்று ரகசியார்த்தங்கள், திருமந்திர உபதேசம், இப்போ சர்மஸ்லோகம். 3 கற்றுக்கொண்ட ராமானுஜருடைய முகத்தில் ஒரு தேஜஸ் வந்துடுத்து. வந்தவுடனே பெரிய நம்பிகள்கிட்ட போய் அவருடைய திருவடியில் வணங்கி, சுவாமி திருக்கோஷ்டியூர் நம்பிகள் எனக்கு சர்மஸ்லோகத்தை உபதேசம் பண்ணார்னார். ரொம்ப சந்தோஷம். இவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். கூரத்தாழ்வான் எனக்கு சொல்லிக் கொடுங்கோங்கிறார். அப்போ சொல்கிறார், இல்லை ஆச்சாரியனுடைய உத்தரவு, நம்பிகள் 1 வருஷம் பணிவிடை பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும்னார்.
அப்போ கூரத்தாழ்வான் கேட்டார், சுவாமி, இந்த உடம்பு நிலையற்றது, மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள், என்னுமிடத்து இறை உண்ணுமின் நீரே. இது ஆழ்வார் பாசுரம். மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள். நம்ம உடம்பு எப்படின்னு கேட்டால், மின்னல் எப்படி தோன்றி மறைஞ்சிருமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கை போயிடுமா. நேற்று பிறந்தது மாதிரி இருக்கும், நாள் ஓடி போயிடும். குழந்தை நேற்று பிறந்த மாதிரி இருக்கும், இன்றைக்கி கல்யாணத்துக்கு வந்து நிற்பா. அப்போ வாழ்க்கை எப்படி ஓடும்னா, மின்னின் நிலையில் மின்னல் எப்படி வந்துட்டு போகிறதோ அது மாதிரி வாழ்க்கை போயிடும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு 1 வருஷம் எனக்கு தாக்கு பிடிக்க முடியுமா? நீங்கள் ஆளவந்தார்த்த சிஷ்யனாக போகணும்னு நீங்கள் முயற்சி பண்ணி நடந்ததா? எனக்கு உடனே சொல்லிக் கொடுங்கோனர். நான் ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீற மாட்டேன். நீ 1 வருஷம் உபவாசம் இருக்கணும்னா 1 மாதம் இருக்கணும். அப்போ கேட்டார், சாஸ்திரத்தில் ஒரு விளக்கு இருக்குது. இப்போது நம்ம அதை தான் கடைப்பிடிக்கிறோம். நம்ம நல்லா பார்த்தோம்லாம் தெரியும். 1 வருஷத்துக்கு 12 நாள் கணக்கு. நமக்கு 12 நாள், ஒரு நாளை 1 மாதமாக கணக்கு பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தன் இப்போ நம்ம 1 வருஷத்துக்கு நமக்கு தீட்டு உண்டு. ஒருத்தன் இறந்து போயிட்டா, அதுக்கு என்ன பண்ணுறோன்னா 12 நாள் தர்ப்பணம் பண்ணுவோம். ஒரு நாளை 1 மாதமாக கணக்கு பண்ணிக்குவோம். 13ஆம் நாள் சுபசுயாரம் பண்ணிவிட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்க போயிடுவோம். அப்போ ஒரு நாளை 1 மாதமாக கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா 1 மாதம் விரதம் இருந்தாராம், சாப்பிடாம, அன்னந்தாகாரம் இல்லாமல். இப்போ 1 வருஷம் ஆகிடுத்து, எனக்கு சொல்லிக் கொடுக்கோனாராம். 1 மாதம் முடிஞ்ச உடனே. அப்போ உடனே வேறு வழி இல்லை, ராமானுஜர் சரம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணார். சரம ஸ்லோகத்தை கேட்ட உடனே கூரத்தாழ்வானுக்கு அவர் தான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னால் கேட்டுக்கிறவராச்சே, அப்படியே மனசில் நிறுத்தி கொண்டார். முடிஞ்சது. உடனே முதலியாண்டான் 2 பேர் சிஷ்யர்கள். நான் சொன்னேன், ராமானுஜருக்கு 2 சிஷ்யர்கள். ஒருத்தர் பிரதம சிஷ்யர்கள் கூரத்தாழ்வான், அடுத்தது முதலியாண்டான். முதலியாண்டான் யாருன்னு கேட்டால் ராமானுஜருடைய சகோதரியுடைய பையன், பூந்தமல்லிக்கு அருகில் இருந்தவர் தான். அவர் எனக்கு சொல்லிக் கொடுங்கோனார். நீங்கள் போய் திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வாங்கினார். திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட போய் இவர் யாருன்னு சொல்லிக்காம 6 மாதம் அங்கே பணிவிட பண்ணுறார். திருக்கோஷ்டியூர் நம்பிகளுடைய திருமாளிகையில் இவர் பணிவிட பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் கேட்குறார், நம்பிகள் கேட்குறார், நீ யார்ப்பா இவ்வளவு நாளாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கே, நீ யார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சுவாமி, நான் ராமானுஜருடைய சிஷ்யன் முதலியாண்டான், உங்கள்கிட்ட சரம ஸ்லோகத்தை கற்றுக்கிறதுக்காக ராமானுஜர் அனுப்பினார்னார். உடனே இவருடைய பணிவிடைகள்லாம் பார்த்து சந்தோஷப்பட்ட நம்பிகள், நீ ஸ்ரீரங்கத்துக்கு போய் இரு, உனக்கு முக்குறும்பு அகன்ற உடனே உனக்கு ராமானுஜரே உபதேசம் பண்ணுவார்னார். வைஷ்ணவனுக்கு முக்குறும்புன்னு பேர். முக்குறும்புன்னா மும்மலங்கள்னு பேர். அந்த முக்குறும்பு அகன்ற உடனே உனக்கு அவர் உபதேசம் பண்ணுவார்னு உடனே ஸ்ரீரங்கம் திரும்பினார். ராமானுஜர் அவருக்கும் சரம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணார். இது முடிஞ்ச உடனே ஒரு நாள் இந்த குரு பரம்பரையை கேட்கறதுக்கு ஒரு இது வேணும். இந்த குரு பரம்பரைக்கு பேர் என்ன தெரியுமா? குரு பரம்பரை வைபவம்னு பேரு. இந்த குரு பரம்பரை பூரா என்னன்னா வைபவம் அல்லது குரு பரம்பரை பிரபாவம்னு பேரு. இது குரு பரம்பரை பிரபாவம்னு பேரு. இந்த குரு பரம்பரையுடைய பிரபாவம் என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆச்சாரியார்களுடைய வாழ்க்கை முறையை விவரிக்கிறது. அதான் குரு பரம்பரை பிரபாவம்னு பேர். இவர் போயிடுறார். போன உடனே உடையவர் ஒரு நாளைக்கு பெரிய நம்பிகளை சந்திக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு திருவரங்க பெருமாள் அரையர், அவர் யாருன்னா ஆளவந்தாருடைய பெரிய மூத்த குமாரர். அவர்கிட்ட போய் நீ 4000 கேட்டுக்கோ. அவர் 4000 உபதேசம் பண்ணுவார்னா 4000 கேட்டார். 4000 கேட்டு
தினசரி கேட்டுன்னு வந்தார். பெரிய நம்பிகளுக்கு ஒரு பொண்ணு, அவள் பேர் அத்துழாயின்னு பேர். அந்த அத்துழாயை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த அத்துழாயை திருமணம் பண்ணி கொடுத்த இடம் தான். அந்த அத்துழாயானவள் ஒரு நாள் மாமியார் வீட்டில், அந்த காலத்தில் கேள்விமா போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். இந்த அத்துழாய் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியல அவளால். சின்ன பொண்ணு, அப்போ சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாள்ல. அவள் மாமியார் சொல்லியிருக்கா, மாமியார்கிட்ட சொன்னான், அம்மா எனக்கு இவ்வளோ தூரம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, என்னால் முடியலை அப்படின்னு சொன்னான். நீ என்ன பெரிய பணக்காரியா, வேணா உங்கள் அப்பாட்ட சொல்லி ஒரு வேலைக்காரனை அமைத்த சொல்லு அப்படின்னார். அத்துழாய் எங்கே வந்தப்போ தகப்பனார்ட்ட சொல்லி வருத்தப்படுறான், என்னுடைய மாமியார் வேலைக்காரனை வச்சுக்க சொல்லுன்னு சொன்னான் அப்படின்னு. உடனே நம்பிகள் சொல்கிறார், பெரிய நம்பிகள் சொல்கிறார், உன்னுடைய அண்ணா ராமானுஜன்ட்ட சொல்லு, என்கிட்ட ஏன் சொல்கிறேன்னார். உடனே ராமானுஜன்ட்ட போய் சொல்கிறார் அத்துழாய், இப்படி என்னுடைய ஆதரவு சொன்னான்னு. உடனே ராமானுஜன் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சிஷ்யன் முதலியாண்டானை கூப்பிட்டு, நீ போய் அத்துழாய் வீட்டில் வேலைக்காரனாயிருன்னார். இந்த காலத்தில் எப்படி இருக்கு பாருங்க, ஆச்சாரியன் சொன்னார்னு உடனே ஆச்சாரியனுடைய குழந்தை வீட்டுக்கு வேலைக்காரனா போகிறார் முதலியாண்டான். முதலியாண்டான் போய் அத்துழாய் வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, இப்படி காரியங்களை பார்த்துட்டு இருக்கார். ஒரு நாள் அவங்க வீட்டில் திவசம் வருது. இவர் காரியமெல்லாம் செஞ்சு மடப்பள்ளி காரியம் அது இதெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கார். அங்கே வைதிகத்துக்கு வந்த பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறாங்க. எனக்கு தெரியுமே, பிராமணார்த்தத்துக்கு வர்றவெல்லாம் சாப்பாடு முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் உட்காந்து சிரம பரிகாரம் பண்ணிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது இவர்கள் வேதத்தை பற்றிய விஷயங்கள் பேசும்போது தப்பும் தவறுமாக பொருள் சொல்லி கொண்டிருக்காரு. அப்போ இந்த முதலியாண்டான் வந்து, சுவாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, அதுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான்னு சொல்லி விளக்கம் சொல்கிறார். விளக்கம் சொன்ன உடனே இதில் திருப்தி அடையலை. உடனே அந்த இவங்க என்ன சொல்கிறாங்க, ஓய் நீரோ சமயக்காரன், உனக்குன்னே என் வேதத்தை பற்றி தெரியும்னு மட்டமாக பேசுகிறாரு. இதை கேட்டுக்கொண்டு வந்து அத்துழாய்க்கு கோபம் வந்துருத்து. நீங்கள் என்ன நினச்சிங்க, அவர் சமயக்காரரா, அவர் ராமானுஜருடைய சிஷ்யர்னர், ராமானுஜருடைய பிரதம சிஷ்யர் அப்படின்னு. உடனே வாழ்க்கெல்லாம் கை காலெல்லாம் ஆடி போயிடுத்து. அப்படியா, என்ன நீங்கள் மன்னிச்சுங்கோ, நாங்கள் உங்களை தெரியாமல் இங்கே வச்சு வேலைக்காரன்னு நினச்சி உங்களை வச்சு இங்கே வேலை வாங்கிட்டோம் அப்படின்னு அந்த அத்துழாயுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே காலில் விழுந்தார்கள். அந்த வந்திருந்த விருந்தினர்களும் விழுந்தார்கள். நீங்கள் போயிடுங்க, மடத்துக்கு போயிடுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷனை நாங்கள் இங்கே வச்சு உங்களை வேலை வாங்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டார். இவர் சொன்னார், என்னுடைய ஆச்சாரியன் ராமானுஜர் அனுப்பியிருக்கார், அவர் கூப்பிடாமல் நான் திரும்ப போக முடியாது அப்படின்னு. உடனே எல்லாரும் போய் ராமானுஜருடைய காலில் விழுந்து, நாங்கள் பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம், உங்கள் ஆற்று பொண்ணை நாங்கள் தெரியாமல் சொன்னதுனால முதலியாண்டானையே நீங்கள் அனுப்பிட்டீங்களே, நம்ம மடத்தில் பிரதம சிஷ்யன், நாங்கள் தெரியாமல் தவறு பண்ணோன்னு. உடனே ராமானுஜர், நான் என்ன பண்ணுறது, நான் வந்து ஒரு சன்னியாசி, என்னுடைய ஆச்சாரியனுடைய பொண்ணு எனக்கு தங்க மாதிரி, அவள்கிட்ட நீங்கள் சீர் சேதத்தையெல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது, அதனால தான் என்னுடைய சிஷ்யனை அனுப்பி வச்சேன். உடனே அவர்கள் எல்லோரும் அவருடைய திருவடியில் வணங்கி எங்களுடைய தவறை மன்னியுங்கள்னு சொல்லி அனுப்புகிறார்கள் என்ற அளவோடு இந்த வாரத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் ராமானுஜருடைய மற்ற லீலைகளை பார்ப்போம் என்று கூறி அடுத்த வாரம் தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியர்லாத இறைவாணி இதாராய் பரையலோரம்பாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புற ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.